வணக்கம். நான் உங்கள் ரமாவல்லவன் பேசுகிறேன். அ இன்றைக்கு ஒரு முக்கியமான பதிவு. என்னன்னாக்க, நெறைய தொழில் முனைவோர்கள் இருக்கிறோம். புதுசா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் உருவாயின்ட்டு இருக்கு. இதுல நம்ம சக்சஸ் ஆகணும் அப்டின்னாக்க, இதுல நெறைய பேரு அனுபவப்பட்டுருக்கலாம். லைக் சார் நான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அது சரியா ஓடல. இத இந்த பிசினஸ் சரி வரலன்னு சொல்லிட்டு இன்னொரு பிசினஸ் போனேன். அது சரி வரல. பட்டு எப்படியோ பல்ல கடிச்சுண்டு பிசினஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்படியெல்லாமும் நீங்க அனுபவத்தில பார்த்துருக்கலாம், கேள்வியும் பட்டுருக்கலாம். ஜெனரலா வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னு சொன்னா, 2 வருஷத்துக்கு டிபெண்டிங் அப்பான் தி கம்பெனி ஸ்ட்ராட்டஜி அண்ட் அதர் திங். 2 வருஷத்துக்கு நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அத வந்து அ அதுல டிட்டர்மினேஷன்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை, அதுல தீர்மானம், அந்த தீர்மானத்தோட அந்த ஒரு நோக்கத்த ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதில செயல்படுத்தணும். ஆ இதில வந்து எடுத்த உடனே சக்சஸ் ஆகும்ன்னு சொல்ல முடியாது. பொறுமை தேவ, பேஷன்ஸ் தேவ, பெர்சிவரன்ஸ் தேவ. ஓகே ஃபைன். இப்ப இத எப்படி செய்யறது? யாரு நம்ம கஸ்டமர்? எப்படி கஸ்டமர் அடையாளம் காண்பது? யார்கிட்ட நம்ம போய் பேசுறது? பெரும்பாலான டயத்துல என்ன ஆயிடுறதுன்னா, அதுவும் சில கம்பெனி ஸ்டார்ட் பண்ண கம்பெனி கூட பார்த்தாச்சுன்னா, ஏதோ ஒரு தெரிந்த கம்பெனியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். தெரிஞ்ச ஒரு கஸ்டமர அணுகியிருக்கலாம். அவங்க வழியா நம்ம பிசினஸ் எடுக்கலாம். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் போய் பார்த்தாச்சுன்னா, எல்லாமே கஸ்டமர் ட்ரிவனா தான் இருக்கும் அந்த அந்த பிசினஸ். கஸ்டமர் ட்ரிவனா இருந்தது அப்டின்னாக்கா, கஸ்டமர் ஆர்டர் குடுத்தாச்சுன்னா நம்ம பிசினஸ் ஓடும். கஸ்டமர் இந்த மாசம் வேண்டான்னு ஷெட்யூல் இல்ல அப்டின்னாச்சுன்னா ஆர்டர் ஓடாது. அப்ப எப்டி நம்ம கம்பெனியோட சேல்ஸ் டர்னோவர வந்து நம்ம தீர்மானிக்கிறது? அப்போ நம்ம ரெகுலர் பேசிஸ்ல மார்க்கெட்டிங் செஞ்சே ஆகணும். ரெகுலர் பேசிஸ்ல மார்க்கெட்டிங் செஞ்சே ஆகணும். ஒரு கம்பெனியோட முதுகெலும்பு என்ன அப்டின்னு கேட்டாக்கா, மார்க்கெட்டிங். அதுக்கு மத்த எலும்புகள்லாம் என்ன? நெக்ஸ்ட் இம்பார்டன்ட் எலும்பு என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நியூ ப்ராடக்ட் டெவலப்மென்ட். அதுக்கு மத்த எலும்புகள்லாம் என்ன? அதுக்கப்புறம் இந்த எலும்புன்னு சொல்றது கூட அ ரத்த ஓட்டம், நரம்புகள் இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கரெக்ட்டான டைம்ல கோஆர்டினேட் பண்ணி ப்ரொக்யூர்மென்ட், புரொடக்ஷன், எக்ஸிகியூஷன் இதெல்லாம் வந்து ஒரு சேர நடந்தா மாத்திரம் தான் அந்த கம்பெனி வந்து சக்சஸ் ஆக முடியும். ஏற்கனவே எடுத்துன்னு வந்த பிசினஸ வச்சு இன்னைக்கு ஓடுறது கம்பெனி. நாளைக்கு கம்பெனி ஓடுறதுக்கு என்ன பண்ணணும்? மார்க்கெட்டிங். ரெகுலர் பேசிஸ்ல ஓடிண்டே இருக்கணும். அப்போ அந்த மார்க்கெட்டிங்ன்னு சொன்னாக்கா, நம்ம எவ்வளோ பேர் ட்ரை பண்றோம். அ சமயத்துல வந்து அமைய மாட்டேங்குது. அது எப்படி கொண்டு வருது? யாரு டார்கெட் ஆடியன்ஸ்? நம்மளுக்கு டார்கெட் மார்க்கெட் யாரு? இன்னைக்கு மார்க்கெட் சேலஞ்சஸ்லாம் என்ன? நெறைய காம்படிஷன். எல்லாரும் ஒரே விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளோட ப்ராடக்ட்லயோ, சர்விஸ்லயோ என்ன வித்தியாசமா பண்ண முடியும்? மார்க்கெட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? மார்க்கெட்ல பாக்கி பேர் என்ன பண்றாங்க? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்ப நம்மளுக்கு எப்படி ஸ்ட்ராட்டஜி உருவாக்கிக்கிறது? இது எல்லாத்துக்கும் தான் வந்து ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டூல் எல்லாம் நம்ம அதில இருக்கக்கூடிய வேரியஸ் டூல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, கரெக்ட்டான நம்மளோட மார்க்கெட்ட அடையாளம் காண முடியும். யாரோட பேசணுமோ கரெக்ட்டா அவங்களோட பேச முடியும். நம்மளோட வேலை வந்து ப்ராடக்டிவா அமையும். ஸோ, இன்னைக்கு அவைலபிள் டெக்னாலஜிய கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம பின்தங்கி போயிருவோம். இன்னைக்கு மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி போயின்ருக்கு? என்ன போயின்ருக்கு? எல்லாரும் என்ன பண்றாங்க? அவங்கள கவனிச்சு அந்த அந்த மார்க்கெட்டுக்கு பேஸ் அந்த ஸ்பீடுக்கு நம்ம ஓடல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம பின்தங்கி ஆயிடுவோம். ஸோ, இத வந்து சேனலைஸ் பண்ணி கரெக்ட்டா இத எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப எளிய முறையில டாக்டர் வரதராஜன்கிறவர், இவர் ஏற்கனவே டிஃபென்ஸ்ல ரேடார் கம்யூனிகேஷன் அந்த ஏரியால இருந்தவர். ரெகுலர் பேசிஸ்ல ஐடில அப்டேட் பண்ணிட்டே இருக்கக்கூடியவர்.
இதுல முக்கியமானது வந்து நீங்க எந்த தொழில்ல வேணாலும் இருக்கலாம். அந்த ரெகுலர் பேசிஸ்ல அது அப்டேஷன் வந்துட்டே இருக்கணும். இல்லன்னா நம்ம பின்தங்கி போயிருவோம். அது மாரி லேட்டஸ்ட்டா என்ன வருதோ அத போய் இவரு அக்யூர் பண்ணிடுவாரு. அதே மாரி இன்னைக்கு இந்த ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஏஐன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல எல்லாரும். இது பெரிசா சில பேருக்கு வந்து, "ஐயோ! இதெல்லாம் பெரிய விஷயம் நம்மளுக்கு இல்ல." அப்படின்லாம் நினைக்கிறதெல்லாம் உண்டு. இத எல்லாரும் சாமானிய மக்கள் இத எப்படி யூஸ் பண்ண முடியும்? அப்படிங்கிற வழிமுறைகள எடுத்து உரைக்கிறது தான் இந்த புரோகிராம். இதுல என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டா, இவரால தமிழ் பேச முடியும், இங்கிலீஷ் பேச முடியும், ஹிந்தி பேச முடியும், தெலுங்கு பேச முடியும். இப்போ எந்த தரப்பு வாரியான மக்கள் அங்க வந்தாலும், இந்த ஆடியன்ஸாக வந்தாலும், அவங்களுக்கு தகுந்தா மாதிரி புரோகிராம எடுத்துன்னு போ முடியும். புரோகிராம்ல மெயினா வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஏன்னா, இந்த ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நம்ம சில சர்ச்சிங், கோடிங் இந்த இதெல்லாம் பண்றதுக்குலாம் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னா, அது இங்கிலீஷ்ல தான் போய் ஆகணும். அந்த வார்த்தைய எளிய முறையில அ அவங்கவங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்ல சொன்னா புரியுமோ, அதே மாதிரியான அ கொண்டு சேர்க்கிறது தான் இந்த புரோகிராம். இந்த புரோகிராம் வந்து வருகிற 12ஆம் தேதி வியாழக்கிழமை அ மெட்ராஸ் மேனேஜ்மென்ட் அசோசியேஷன், பத்தாரி ரோடு, சென்னையில மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல, 1000 லைட்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல அ நடக்கப் போகுது. இதுல வந்து நீங்க பங்கேற்றுண்டு பயனடைஞ்சு, கஸ்டமர அக்யூர் பண்றதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுண்டு, இந்த சப்போர்ட்ட எடுத்து இந்த வாய்ப்ப இந்த சப்போர்ட் குடுக்கக்கூடிய வாய்ப்ப பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.